கிராமப்புறங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது கூட்டம் கூட்டமாக ஆடுகள் ஒன்றிணைந்து செல்வதை பார்க்கிறோம். ஆடுகளுக்கு பின்னாக மேய்ப்பர் அதை வழிநடத்தி செல்வதையும் பார்க்கின்றோம். பாலஸ்தீன சூழமைவிலே ஆடுகளுக்கு முன்னதாக தான் மேய்ப்பர் செல்லுவார். பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே யாவே கடவுள் மேய்ப்பராகவும் ஆடுகள் இஸ்ரவேல் மக்களினத்திற்கு அடையாளமாகவும் பார்க்கப்பட்டது. சிறு வயது முதற்கொண்டு ஞாயிறு பள்ளிகளிலும் நம்முடைய குடும்ப இறை வேண்டுதல்களிலும் நாம் சொல்லக்கூடிய பகுதி சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஆண்டவர் என் ஆயன், எனக்கு ஏதும் குறைவில்லை. The Lord is my shepherd, I shall not want. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல The Lord is my shepherd, I lack nothing. ஒரு குறைவுமே இல்லை. மேய்ப்பன் என்று சொன்னால் ஆடுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றவராகவும் ஆடுகளுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராகவும் ஆடுகளுக்கு ஆபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது மேய்ப்பர் தன்னுடைய உயிரையும் கொடுத்து ஆடுகளை காப்பாற்றுகின்றவராகவும் இருப்பவர்தான் நல்ல மேய்ப்பராக, தலைவராக, வழிநடத்தக்கூடியவராக, வழிகாட்டுபவராக இருக்க முடியும். ஒரு நல்ல மேய்ப்பர், ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல வழிகாட்டுபவர் இருக்கின்ற பொழுது அவரை பின்தொடர்கின்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. ஆனால் வாடகைக்கு வந்து பணி செய்கின்ற மேய்ப்பர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆடுகளை குறித்து கவலைப்படாமல், காட்டு விலங்குகள் ஆடுகளை தாக்கினாலும் அந்த வாடகைக்கு பணி செய்கின்ற மேய்ப்பர் ஆடுகளை விட்டு ஓடிவிடுவார். யோவான் 10:10 படிக்கின்றோம். இயேசு என்கின்ற நல்ல மேய்ப்பர், அவர் எப்பொழுதுமே கரிசனை கொள்ளக்கூடியவர், உணவு வழங்கக்கூடியவர், தன் உயிரையே ஆடுகளுக்காக கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பர் நம் முன் இருக்கின்ற பொழுது நமக்கு ஒரு